முந்தானை முடிச்சு படத்தை பத்தி நிறைய பேர் பேசுனாங்க. ஸோ அந்த குழந்தையே நீங்க தான்ன்ற மாதிரி நிறைய பேருக்கு செம்ம ஷாக்கா இருந்துச்சு. அந்த படத்துல வந்து பொய் சத்தியம் பண்ணி தான் அந்த குழந்தையை தாண்டுவாங்க. அதை தாண்டின உடனே உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியாம போயிடுச்சுன்னு. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ கேமரா முன்னாடி போட்டாங்க பிறந்த உடனே. அதனாலயும் என்னவோ அப்படின்னு கூட எனக்கு சம்டைம்ஸ் தோணும். 365 days எங்கள் பிஆர்ஓ கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இவங்களுக்கு வந்து லீவே எடுக்க மாட்டாங்க. இவங்க 365 நாளும் வேலை செய்ய சொன்னாலும் வேலை செய்வாங்க. அப்படியே லீவே இல்லையா உங்களுக்கு? இல்லை லீவே ஜாலியா இருந்த சுஜிதா வந்து பாண்டியன் ஸ்டோர்ல தான். அண்ட் மிஸ் பண்ணோம் ஆப்வியஸா. அந்த 5 வருஷம் எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் முடிஞ்சிருச்சு, நாளையிலேருந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த ஃபீல் வந்து இப்போ கூட எங்கே போனாலும் உங்களை மிஸ் பண்ணுறோம், அண்ணியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லும்போது எங்கேயோ ஆழமாக பதிஞ்சிருக்கோம். இப்படி தான் பொண்ணு வேணும்னு சொல்லி கேள்விப்பட்டவங்களை தாண்டி உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணி வேணும்னு சொல்கிறவங்களாம் கேள்விப்பட்டாங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். இவ்வளோ ஷோஸ் போகிறீங்க, அவ்வளோ சீரியல்ஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக வாங்கிடுவீங்களா நீங்கள்? நம்மளை வந்து டிவிலேயோ ஸ்க்ரீன்லேயோ பார்த்து ரசிக்கிறவங்க நம்மளை எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியில் பார்த்தாலும் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசென்டபிளாக இருக்கணும். உங்களோட வார்ட்ரோப் பற்றி சொல்லுங்களேன். சும்மா சாரீஸ் வாங்கிக்கிட்டே இருப்போம். இதில் இப்போ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண கூட முடிய மாட்டேங்குது. அண்ட் நிறைய நான் ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் என்னுடைய காஸ்டியூம் வாங்குறதுக்கு விரும்புகிறவங்க இருக்காங்க, பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம அப்படியே விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கலாம். இல்லத்தரசி திட்டம் ரூபாய் 8000. வாக்களிப்பேர் உதயசூரியன் சின்னத்திற்கு. Let's go holidays. Travel beyond boundaries. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. And yes, வணக்கம் கலாட்டா viewers, very happy and glad to be with our very own சுஜிதா மேம். எஸ் வணக்கம். வணக்கம். ஸோ உங்களுடைய ஷோ, உங்களுடைய செட்டில் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சூப்பர். ஏன்னா சீசன் 1 விட சீசன் 2 பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்களும் சோயாமும் ஒரு பெரிய ஒரு ரீசன். ஸோ எப்படி இருக்குது உங்களுடைய ஃபோர்ட்டுக்குள்ளே? எங்கள் செட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. அண்ட் சமையல் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டீமாகவே எப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சக்ஸஸ் அச்சீவ் பண்ணதுக்கான ரீசன். இது ஒரு டிசைன் பண்ணி இப்படி கேட்கலாம் இப்படி பேசலாம் அப்படிலாம் கிடையாது. நாங்களும் ஹாப்பியாக இருப்போம், வர கெஸ்ட்டையும் நாங்கள் அப்படியே எங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரியே மாற்றிடுவோம். அவ்வளோதான். இதுதான் மைண்டில் இருந்து ஆரம்பித்தோம், அது அதுக்கேற்ற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் ஆடோனா இதில் வந்து நாங்கள் இந்த ஊராக போகிறது, டிஃப்ரெண்டான ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட வேண்டாம். அதுதான் இது பிடிச்ச விஷயம், அதனால ஜாலியாக பண்ணோம். சரி, உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? ஏன்னா ஒரு நடிக்கிறது வேற, ஆங்கரிங் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் வந்து குக் வித் கோமாளியில் வின்னராக வேறு வந்தீங்க. அப்போ இங்கே இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல, டேரக்டர்ஸ்லாம் ஆக்டர் ஆகிட்டா அவங்களுக்கு உள்ளே இருக்க டேரக்டர் வருவாங்க. அந்த மாதிரி யாராவது தப்பாக பண்ணால் உங்களுக்கு கோவம் வருமா? இல்ல லட்சா, அந்த மாதிரிலாம் இல்ல. இல்ல உப்பு போட சொன்னா மிளகா போடுறா பாரு. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. ஆனா சம்டைம்ஸ் ஏதாவது என்ன மீறி வரும், இது கொஞ்சம் இருங்க வதங்கட்டும் அப்படிலாம் சொல்ல வரும். அப்படிலாம் இல்லை. ஆனால் வரவங்களாம் சூப்பராக சமைக்கிறாங்க, இன்ட்ரெஸ்டாக சமைக்கிறாங்க, அதுதான் பெரிய விஷயம். இது காம்படிஷன் கிடையாது, இட்ஸ் அ ஃபன் ஷோ. அப்போ இவ்வளோ டெடிக்கேட்டடாக சமைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நானே யோசிப்பேன், ஆனால் அவங்க வந்து ரொம்ப, ஏன்னா நமக்கு கடைசியில் இவங்க டேஸ்ட் பண்ண போகிறாங்க, அவங்க ஹாப்பியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற கான்ஷியஸ் எல்லாருக்குமே இருக்குது. அது ஒரு செலிப்ரிட்டிஸ்க்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் உணவுன்னு வரும்போது எல்லாருக்குமே அது ஒரு எமோஷன் தானே, அது ஒரு பர்சனல் சாய்ஸ் தானே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அதில் சில டிஷ்ஷெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு பேக் பண்ணி எல்லாம் கொண்டு போயிருக்கோம். அந்த அளவுக்கு நிறைய பேர் நல்லா சமைச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர். லவ்ட் இட். ஓகே மேம், ஒரு காலத்தில் வந்து எனக்கு இப்படி தான் பொண்ணு வேணும்னு சொல்லி கேள்விப்பட்டவங்க தாண்டி உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணி வேணும்னு சொல்கிறவங்களாம் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் கேரக்டர் வந்து எல்லார் மனசுலேயும் பதிஞ்சிச்சு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு சீரியல் முடியும் போது எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹவு மச் யூ மிஸ் ஸ்டில் அந்த ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எங்கே போனாலும் அது பயங்கரமாக இருக்குல்ல? இப்போவுமே இருக்குது. அது மிஸ் பண்ணுற ஒரு பெரிய விஷயந்தான். அண்ட் அதை மிஸ் பண்ணுறதை விட பிளஸ்டாக ஃபீல் பண்ணலாம். நமக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே நான் வந்து அதை பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். எனக்கு இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட், எனக்கு பிடிச்ச இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட், அந்த மாதிரி இது எப்போவுமே என் ஷோகேஸில் இருக்கும். அண்ட் அந்த 1000 எபிசோட் செலிப்ரேஷன் பண்ணதோட ஷீல்டெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு ஃபீல் வரும். அண்ட் மிஸ் பண்ணோம் ஆப்வியஸாக. அந்த 5 வருஷம் எல்லாரும் ஒன்றா இருந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் முடிஞ்சிருச்சு, நாளையிலேருந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த ஃபீல் வந்து எனக்கு நான் பண்ண நிறைய சீரியல்ஸ் இருக்குது, அதில் இந்த சீரியலுக்கு ஸ்பெஷலாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொம்ப ஜோவியலாக எல்லாருக்கூடயும் ஜாலியாக இருந்த சுஜிதா வந்து பாண்டியன் ஸ்டோரில் தான். அதனால் அது முடிஞ்சிருச்சுன்னொடனே கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்தது. ஆடியன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எங்கே போனாலும் உங்களை மிஸ் பண்ணுறோம், அண்ணியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லும்போது இப்போ முடிஞ்ச 2 வருஷம் ஆகுது, இப்போவும் நம்மளை வந்து பாண்டியன் ஸ்டோர் கூட அசோசியேட் பண்ணி சொல்கிறாங்கங்கிறது வந்து
ஒரு ஹாப்பியான விஷயம் தான். ஓகே, நல்லா இருக்கு, எங்கேயோ ஆழமா பதிஞ்சிருக்கோம். கண்டிப்பா நிச்சயமா. இல்ல யார் கூட நீங்க ஒரு கான்ஸ்டன்ட் டச்லயே இருப்பீங்க? எந்த ஒரு நாங்க எல்லார் கூடயுமே டச்ல தான் இருக்கோம். குரூப், அது ஸ்டாலின் வாட்ஸ்அப் அண்ணா குரூப்லாம் இருக்கா? கிட்ட பாண்டியன் இருக்கு, ஸ்டோர்ஸ்ல? அந்த குரூப் தூங்கிட்டு தான் இருக்கு. சரி. எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு பாண்டியன் ஸ்டோர் 2 குரூப் வந்திருக்கும். பட் ஸ்டில் நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு எல்லாருமே பேசிக்கிறது உண்டு. ஸ்டாலின் அண்ணா கிட்ட இப்போ கூட ரீசெண்டாக அவங்க அம்மா தவறிட்டாங்க, ஸோ அதுக்காக பேசணும். அண்ட் அவர் இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, அதை பற்றி ஃபோன் பண்ணி சொல்லுவார். எல்லாமே என்னை ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவேன், நான் ஒரு அண்ணன் இருக்கேன் மறந்துடாத, இப்படிதான் ஆரம்பிப்பார். அதே மாதிரி ஒரு நாங்கள் வெளியில் வந்ததில் பார்த்தீங்கன்னா குமரன், சரவண விக்ரம், காவியா, நாங்களாம் ஒரு கேங்கு. முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே பார்க்க முடியாது, எல்லாரும் அவங்கவுங்க வேலை ஒரு லைஃப் ஸ்டைலில் பிஸியாக இருக்கும். பட் எப்போ முடியுதோ அப்போ ஒரு கேதரிங் இருக்கும். அந்த பக்கம் ஹேமா, வெங்கட் அவங்கெல்லாம் என்ன அவங்க இன்ஸ்டாவில் போடுறது இருந்தாலும் நம்ம பார்க்குறது உண்டு, பேசுறது உண்டு. மெசேஜில் எப்போவாவது ஒரு ஹாயோ இல்லை ஒரு பொங்கல் விஷஸோ இப்படி சொல்லி போயிட்டுருக்கு. ஸோ மீட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கம்மியாகும், அது ஆப்வியஸாக கம்மியாகும். பட் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டெல்லாம் இருக்குது. ரைட். ஏன்னா ஆப்வியஸாக ஒரு ஷோ முடிஞ்சு இன்னொரு ஷோ ஆரம்பிக்கும் போது அதுக்கான ஒரு கம்பாரிசன் வரும், இது நல்லா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சான்னு. இதே பேரில் வந்து மற்ற சேனலில் சில சீரியல்ஸ் ஆரம்பிக்கும் போது அந்த கம்பேரிசன் அவங்களுக்கே ஒரு பயங்கரமாக இருந்திருக்கும். என்னடா ஏகப்பட்ட ஸ்டோர்கள் இருக்கே தெருவில்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னதான் நிறைய சீரியல் நீங்கள் சைட் போய் நாங்கள் கேள்விப்படுறோம், இங்கே பண்ணுவீங்க, டக்குன்னு போய் மலையாளத்தில் ஒரு சீரியல் பண்ணிட்டு பண்ணுவீங்க. இருக்கேன் மலையாளம். ஸோ அப்படி பார்க்கும்போது 365 days எங்கள் பேரை கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இவங்களுக்கு வந்து லீவே எடுக்க மாட்டாங்க, இவங்க 365 நாளும் வேலை செய்ய சொன்னாலும் வேலை செய்வாங்க. அப்படியே லீவே இல்லையா உங்களுக்கு? இல்லை லீவ் எடுப்பேன், ஆனால் எனக்கு பிடிக்கும், வேலை செய்ய பிடிக்கும். ஸோ அது எனக்கு டயர்ட் ஆகாது. எங்கள் வீட்டிலே கேட்பாங்க, நான் இன்னைக்கு காலைல ஃப்ளை பண்ணுவேன், நைட்டு வந்துடுவேன், திருப்பி அடுத்த நாள் வேறு ஸ்டேட் போவேன். அது 4 ஸ்டேட்டெல்லாம் சுற்றிட்டு முடிச்சுட்டு வந்து எப்படி இப்படி சுற்றுற அப்படின்னு கேட்கும்போது யோசிப்பேன், இப்படி சுற்றுனேன் அப்படின்னு யோசிப்பேன். சுற்றும்போது தெரியாது. அது மாதிரி பழகிருச்சுன்றதுனாலயா இருக்கலாம், பிடிக்கும். வீட்டில் இருக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன், டிவியில் படம் பார்ப்பேன், அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் போவேன். அதெல்லாம் நல்லா பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். பட் வேலை செய்யறதும் பிடிக்கும். சரி. சமையல் பண்றது, ஏன்னா இங்கெல்லாம் சமையல் பண்றீங்க, வீட்டில் கஷ்டம். என்ன சொல்றீங்க? இல்லை ஆக்சுவலி எனக்கு எப்படி சொல்றது, வீட்டில் சமைச்சு கொடுத்துப்பாங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். உங்களுடைய அத்தை சமைப்பாங்க, குக்கு சமைப்பாங்க, அதுதான் சாப்பிடுவேன். ஹஸ்பண்ட் எப்போ சமைப்பாரு, அவரும் நல்லா சமைப்பாரு. வீட்டில் நிறைய என்னை விட நல்லா சமைக்கிறவங்க இருக்கிறதுனால நம்ம அந்த கஷ்டப்படுறது இல்லை. பட் எப்போவாது மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் போய் குக் பண்ணுவேன். பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நல்லா என்ஜாய் பண்ணி குக் பண்ணுவேன். டெய்லி குக் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு போர் அடிச்சிடும், அது முடியாது. ரைட். டு பி ஆனஸ்ட், சுஜிதா அவங்களுடைய நடிப்புக்கு அவங்க அந்த மாதிரிலாம் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். என்ன காரணம்னா, யூ லுக் வெரி எலிட் இன் எவ்ரி ட்ரெஸ் யூ கேரி ஓவர். நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து சில பேர் வந்து இது சொல்லுவாங்களே, இப்போ வந்து கொலா பண்ணுவாங்க அதுன்னுவாங்க. ஆனால் ஸோ யூ கெட் யுவர் ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஷோஸ் போகிறீங்க, அவ்வளோ சீரியல்ஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக வாங்கிடுவீங்களா நீங்கள்? நான் அந்த மாதிரியும் இருக்குது, கொலாபும் இருக்குது, டிசைனரோடையும் இருக்குது. சாய்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கனெக்ட் ஆகிற வரைக்கும், என்னுடைய டேஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வேணும்னு சொல்லுவேன். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கே புரியாமல் எனக்கு என்ன பர்ஃபெக்டாக இருக்கும் அனுப்புவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் காஸ்டியூம் ஆப்வியஸாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சீரியலில் பார்த்தீங்கன்னா சாரீ கட்டி ஒரு டைமில் எனக்கு சாரியே போர் அடித்த மாதிரி ஒரு டைம் இருந்தது. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நான் வந்து 15-16 வயசுல ஹீரோயின் ஆனப்போ அப்போலேருந்தே சாரி, அப்போல்லாம் வந்தீங்கன்னா சாரி பார்த்தாலே ஓடுவேன், தெரிச்சு ஓடுவேன். ஆனால் அதுலேயும் ரசித்து நிறைய பேர் வந்து நீங்கள் சாரீ கட்டினா எனக்கு பிடிக்கும், நீங்கள் பட்டு சாரீ கட்டினா பிடிக்கும்லாம் சொல்லுவோம். நமக்கு ஒரு ஆசை வரும், அடுத்த நாள் போடும்போது அவங்க சொன்னது ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். நம்ம ஷீலாமான்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்க பெரிய ஆக்ட்ரஸ், அவங்க மலையாளத்தில். அவங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, நம்மளை வந்து டிவிலேயோ ஸ்க்ரீன்லேயோ பார்த்து ரசிக்கிறவங்க நம்மளை எப்போ பார்த்தாலும் வெளியில், அதாவது ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியில் பார்த்தாலும் நம்ம அந்த ப்ரெசன்டபுளாக இருக்கணும். பிகாஸ் அவங்க மனசில் நமக்குன்னு ஒரு உருவம், ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, டக்குன்னு எண்ணெய் வழிஞ்சு பொட்டு வைக்காமல் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசென்டபிளாக இருக்கணும். அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான். நமக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்கன்றப்போ அவங்க அந்த இடத்த நம்ம கீப் அப் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ எனக்கு காஸ்டியூம் எனக்கும் பிடிக்கும், இவங்களுக்காகவும் நம்ம பண்ணிக்கிறதுனால ஆட் ஆன் ஆகிடும். ஓகே. நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, வெளியில் கண்ணு வச்சுருவாங்க அதெல்லாம். ஸோ உங்களோட வார்ட்ரோப் பற்றி சொல்லுங்களேன். சும்மா நிறைய இருக்கு, நான் நிறைய தனியா வீடு வைத்திருக்கிறார் அப்படிலாம் யூடியூப்ல வீடியோலாம் இருக்கு. எங்க அம்மாவோட வீட்ல கொஞ்சம் திங்ஸ் இருக்கும், என் வீட்ல கொஞ்சம் திங்ஸ் இருக்கும், அவ்வளவுதானே தவிர நிறைய நான் ரீசைக்கிள் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ ஒரு செட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் நான் என்னுடைய காஸ்டியூம் வாங்குறதுக்கு விரும்புகிறவங்க இருக்காங்க, பிடிக்கும் வாங்குறதுன்னா அவங்களுக்கு கொடுணுன்னா அந்த மாதிரி அவங்களுக்குலாம் கொடுத்துருவேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் நம்ம அப்படியே சரி இது நான் யூஸ் பண்ணிட்டேன், இதை நீ யூஸ் பண்ணேன், இதை நான் யூஸ் பண்ணுறேன், இதை நீ சிலர் கேட்குவாங்க ஃபோன் பண்ணி, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அது நல்லா இருந்துச்சு அதை அனுப்பிச்சி விட்றீங்கன்னா அனுப்பிச்சி விட்றது அந்த மாதிரி. ஸோ அது ஒரு விஷயம்னா சீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும், நம்ம சாரீஸ் வாங்கிக்கிட்டே இருப்போம். இதில் இப்போ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண கூட முடிய மாட்டேங்குது. இதில் போட்டது அதில் போடக்கூடாதுன்னுலாம் அந்த அளவுக்கு யோசிக்கிறதுனால. பட் இருந்தாலும் மினிமலைஸ்டாக எப்படி பேலன்ஸ் பண்ணணுமோ பேலன்ஸ் பண்ணுறோம். சூப்பர். ரொம்ப ரீசெண்டாக வந்து கலாட்டாவில் பாக்கியராஜ் சாருக்கு ஒரு 50th ஆனிவர்சரி அந்த ஈவெண்ட் நடத்தணும் ரொம்ப கிராண்டாக. அப்போ வந்து நிறைய நேரங்கள் அந்த முந்தானை முடிச்சு படத்தை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க. ஸோ அந்த குழந்தையே நீங்கள் தான்ன்ற மாதிரி நிறைய பேருக்கு செம்ம ஷாக்காக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு இன்சைட் ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னன்னா அந்த படத்தில் வந்து பொய் சத்தியம் பண்ணி தான் அந்த குழந்தையை தாண்டுவாங்க. அதை தாண்டின உடனே உண்மையிலே அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னு. உண்மையா? நீங்கள் தானே அந்த குழந்தையா? அப்போ நீங்களே சொல்லுங்கள், உண்மையிலே அது மாதிரி ஆச்சா? எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் இல்லை, எங்கள் அம்மா சொன்னது தான் உடம்பு. பட் ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. அம்மாவே லொக்கேஷனில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாதி நேரம் பாக்யராஜ் அங்கிள் மடியில் தான் இருப்பேன். ஏன்னா குழந்தைக்கும் அவருக்கும் அந்த பாண்ட் இருக்கணும் இல்லையா, அதனால டைரக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார், தூக்கி வச்சுட்டே தான் இருப்பார், தோளில் மடியிலெல்லாம் உட்காந்துட்டே இருப்பேன். ஸோ எங்களுக்குள்ள அந்த ஒரு க்ளோஸ்னஸ் இருந்துதான். அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சிக்கான மாதிரி இல்லை, அதுக்கான என்ன டக்குன்னு கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணாங்க போல இருக்குது. பட் ரொம்ப சஃபரான மாதிரி எங்கள் அம்மா சொல்லலை. மேபி அந்த பயந்துருக்கலாம், அந்த டைமில் ஏதாவது ஆகும் அப்படின்னு கூட பயந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் சிக்காய் இல்லை. பட் எங்கள் அம்மாக்கே தெரியாது, அம்மா பயந்துருவாங்க வேணான்னு சொல்லிடுவாங்கங்கிறதுனால அப்படி ஏதோ பண்ண மாதிரி எனக்கு. உங்க பசங்க பார்த்துருக்காங்களா? நீங்க காமிச்சிருப்பீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல அதெல்லாம் இப்ப இருக்கிற கிட்ஸ் எப்படி இருப்பாங்க, நான் தான் பாறேன் அப்படின்னா அப்படி பாப்பா அப்படின்னு போயிருவாங்க. அவ்வளவுதானே. இந்த ஒரு நின்னு அட்டென்ஷன் கொடுத்து அதெல்லாம் இல்லை. இனிமேபி இன்னொரு ஏஜ் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் வருமா இருக்கும். இப்போ அம்மா பாடுறேன்னு அப்படின்னு போயிடுவான். அவ்வளவுதான். விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கலாம். இல்லத்தரசி திட்டம் ரூபாய் 8000. வாக்களிப்பேர் உதயசூரியன் சின்னத்திற்கு. Let's go holidays. Travel beyond boundaries. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.